ஹாய் நண்பர்களே, நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வேலைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறேன். பாடி பில்டர் நான் ஒர்க் அவுட்டுக்கு பாடி பில்டர் ஒர்க் அவுட்டுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். நான் எப்பயுமே மேக்ஸிமம் இந்த கடையில் இருக்கிற ஐட்டம் சாப்பிட மாட்டேன். காய்கறி, முட்டை, அதாவது ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஜூஸு, இந்த மாதிரி காய்கறி அது எதுவும் சாப்பிடுவோம். ஃபுட்டை வச்சுட்ருக்கேன். இதான் ரீசெண்டாக கடலைக்கொட்டை கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்தேன். 50 கிராம் வாங்கிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். 50 கிராம் நல்லா சாப்பிட்டேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த கடைசியாக இந்த 5 கொட்டையில் இந்த ஒரு கொட்டை மட்டும் நான் எடுத்து போடும்போது என் வாயில் கடிக்கும் போது என் பல்ல வெளியேறிடுச்சு. இதை போடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு பாருங்கள். சவுண்டு வேறு எப்படி வருதுங்க பார்த்துக்கோங்க. எங்களுதுங்களா பார்த்துக்கோங்க. ஜம்ப் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? இதே பாருங்கள், இது கடலைக்கொட்டை. உடையுதுங்களா? இது பாருங்க, உடையுதுங்களா? இது பாருங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் எந்த ஒரு கடையிலையுமே போய் வாங்கி அதாவது வாங்கலாம் தான். டேஸ்ட்டுன்றதுக்கோசரம் எந்த கடையிலுமே வாங்காதீங்க, சரிங்களா? அதாவது டேஸ்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தான் பாதிக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் பணம் செலவு பண்ணணும். இந்த மாதிரி தயாரித்து நமக்கு கொடுக்குறாங்க, நாம் காசு போட்டு வாங்கணும். இதை சாப்பிட்டு நம்ம பல்லு போய் உள்ளே போய் கிட்னியில் போய் இது கல்லாகவே மாறலாம். இப்படி கல்லாகவே மாறலாம். அதாவது எனக்கு வந்திருக்குது. இதை இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பார்த்து பெட்டி கடையில் யாரும் வாங்காதீங்க, சரிங்களா? ஓகே. இப்படிக்கு பூமி விக்னேஷ்.